இப்போ தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்து வரும்போது இதை பற்றி இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே தொடரலையே இந்த தொகுதி வரையறை குறித்தோ மக்கள் தொகை குறித்தோ எதுவுமே பேசப்படலை. பேசப்படாத போது திடீர்னு இவங்க தமிழக அரசு கொண்டு வந்தாங்களே, ஏதாவது இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மெசேஜ் டெல்லியிலேருந்து வந்ததா தெரியாது. மத்திய அரசாங்கமோ உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ அல்லது ஏதேனும் குடியரசுத் தலைவரோட உரையில் கூட இதை பற்றி குறிப்பே இல்லை. தேர்தல் பற்றியோ மக்கள் பற்றியோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் திடீர்னு அவங்க கிளப்புறாங்க. அது பார்லிமெண்ட்டே முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு பக்கம் அந்த அதனால் இல்லாத ஒன்றை இப்போது கிளப்பி பேசுவதற்கான காரணம் என்னன்னு தெரியல. விவாதத்துக்குரிய சப்ஜெக்ட் என்னன்னா 2 விஷயம். மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை இரட்டிப்பாக மொத்தம் 543 நாடு முழுக்க இதை 848ஆக மாற்றுவார்கள். அல்லது மக்களவை தொகுதி எண்ணிக்கை 543லிருந்து 848ஆக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற பட்சத்தில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 39 மக்களவை தொகுதி என்பது 49 தொகுதியாக அதிகரிக்கும். எனக்கு என்னமோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகுமானது இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நிரஞ்சன். இப்போ தமிழகத்துக்கான லோக்சபா தொகுதிகள் குறையலாம் அப்படிங்கிறத அர்த்தமற்றது அப்படின்னு முன்னாள் கமிஷனர் தேர்தல் கமிஷனர் கோபால்சாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? 39 தொகுதிகள் 52 கூட ஆகலாமா இல்லை குறையலாமா? இதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல நேற்று இதெல்லாம் தீர்மானம்லாம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கெல்லாம் அழைப்பு எடுத்து பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கு தமிழக அரசு, திமுக அரசாங்கம். குறிப்பாக முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. இப்போது இந்த கவலைக்கு அவசியம் என்னன்னு தெரியல. புலி வருதுங்கிற மாதிரி புலி வருவதற்கான அறிகுறியே இல்லை. அதுக்கப்புறம் புலி வருதா, அது கிழட்டு புலியா சாதாரண புலியா இல்லை நமக்கு பூனைக்குட்டி மாதிரி வரப்போகிற புலியாங்கிறதுலாம் அடுத்தது வேறு. அதை பற்றி பேச்சே கிடையாது. இப்போ தான் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒரு பட்ஜெட் செஷன் முடிஞ்சிருக்கு. அடுத்து வரும்போது இதை பற்றி இப்போ அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே தொடரலையே இந்த தொகுதி வரையறை குறித்தோ மக்கள் தொகை குறித்தோ எதுவுமே பேசப்படலை. இது ஒரு பக்கம். இது பேசப்படாத போது திடீர்னு இவங்க தமிழக அரசு கொண்டு வந்தாங்களே, ஏதாவது இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மெசேஜ் டெல்லியிலேருந்து வந்ததா தெரியாது. தேவையில்லாமல் அவங்க ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம யூகிச்சுக்கலாம். அது ஒரு பக்கம். வேறு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை டைவர்ட் பண்ணதுக்காக மடை மாற்றுவதுக்காக செய்கிறாங்கன்னா நம்ம யூகிச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த தொகுதி மறைவரை அதாவது வேறு சில பிரச்சனைகள் அப்படின்னா தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த பாலியல் சம்பவங்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். நான் அது சொன்னால் விரிவாக போகும். பல பிரச்சனைகள், ஏதோ சில பிரச்சனைகளை மூடி மறைப்பதற்காக கூட மடை மாற்றலாம் என்று அரசியல் ரீதியாக விமர்சனம் எழுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது. ஒன்று. மத்திய அரசாங்கமோ உள்துறை அமைச்சரோ அல்லது பிரதமரோ அல்லது ஏதேனும் குடியரசுத் தலைவரோட உரையில் கூட இதை பற்றி குறிப்பே இல்லை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசுகிறாங்க. அதில் கூட எந்த இடத்துலையும் இது இருக்கா? இல்லை. தேர்தல் பற்றியோ மக்கள் பற்றியோ எதுவுமே இல்லாத பட்சத்தில் திடீர்னு அவங்க கிளப்புறாங்க. அது பார்லிமெண்ட்டே முடிஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கம். அதனால் இல்லாத ஒன்றை இப்போது கிளப்பி பேசுவதற்கான காரணம் என்னன்னு தெரியல. ஒன்று. அப்படியே இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள்னு தென் மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா அண்ட் கர்நாடகம். இந்த மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிர வேறு மாநிலங்கள் இதை பற்றி கூக்குரல் எழுப்பினான்னா தெரியாது. இல்லை, அறிகுறியை காணும். ஸோ இதுவே தேவையற்றது. முதல் பாயிண்ட்டு. சரி, அப்படியே எடுத்துக்குவோம். இது நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது. தொகுதி புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டும்போது பெருசாக ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. அதனால் தொகுதி எண்ணிக்கை 543லேருந்து 848 உயரும் அப்படிலாம் பேசப்பட்டது. அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லலை. பிஜேபியை பொறுத்தவரையில் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், அதிகாரப்பூர்வமாக சொல்லிவிடுவாங்க, செஞ்சுருவாங்க, தண்டாலடியை செய்வாங்க. ஆர்டிகல் 370 எடுக்க போகிறோம் அப்படின்னு எடுத்துருவாங்க. அது சரியா தப்பா அந்த மற்ற டிபேட்டெல்லாம் அது கூட நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு வந்தது எல்லாருக்கும் தெரியும்.
அந்த மாதிரி இவங்க தடாலடியே சொல்லணும், சொல்லாமல் அப்படி திடீர்னு இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கும். நம்ம ரெண்டு இதில் விவாதத்துக்குரிய சப்ஜெக்ட் என்னன்னா, ரெண்டு விஷயம். மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை வந்து இரட்டிப்பாகும், அதாவது பல மடங்கு. அதாவது மொத்தம் 543 நாடு முழுக்க இருக்கு. இதை 848ஆக மாற்றுவார்கள். இது ஒரு பக்கம். அல்லது மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் வந்து அமையும். அப்படி அமைந்தால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதிகள் எண்ணிக்கை குறையும், ஆபத்து இருக்கிறது அப்படின்னு நம்ம கூக்குரல் எழுப்புகிறோம். இல்லாத ஒரு அது வேறு விஷயம். இதில் 2-3 விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று, இது வந்து 1976க்கு பிறகு இப்போ தான் அது 50 ஆண்டுகள் ஆச்சு, இப்போது முடிவுக்கு வருது. ஒன்று, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும், முதல் வேலை. அது ஒரு மிகப்பெரிய வேலை. அது முடிந்த பிறகு அதற்குரிய சட்டம், நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுதல் போன்ற நடைமுறைகள்லாம் இருக்குது. அப்போவே நீங்கள் எதிர்படுற என்னன்னு தெரியாது. அதாவது மக்களவை தொகுதி மறுவரையை பொறுத்தவரை. அப்புறம் மக்கள் தொகையை கணக்கெடுத்த பிறகு எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அதிகரிச்சிருக்காங்களா குறைஞ்சிருக்காங்களா, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் எவ்வளோ, இது மாதிரியான கணக்கு புள்ளி விவரங்கள் எல்லாமே வரும். அது வரத்துக்கு நாளம். முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பு இத்தனாம் தேதி தொடங்கும்னு சொல்லலை, இன்னும் அரசாங்கம் சொல்லலை. அது சொல்லி நம்ம இதெல்லாம் இஃப் பட்டன் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களுக்கு 7 கடல் தாண்டி வரணும். நம்ம முதல்ல மக்கள் தொகையை கணக்கெடுப்பாங்க. எடுத்த பிறகு அந்த மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுவரை செய்யப்படுமா அப்படின்னு தெரியாது. அதுக்கு கமிட்டி போடுவாங்க, நாடாளுமன்ற குழு வல்லுநர்கள் இருப்பாங்க. அந்த குழு முடிவு செய்யும் எப்படி தொகுதிகளை மறுவரையறை செய்யலாம். 2008 பண்ணியிருக்காங்க. ஆனால் தொகுதி மறுவரையில் எண்ணிக்கை குறையல. தொகுதி மறுவரை செய்யப்பட்டது 2008 கூட. தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி 39 அப்படியே தான் இருந்தது, குறையவும் இல்லை கூடவும் இல்லை. எல்லா மாநிலத்தையும் இதே நிலைமை தான். அப்படி ஒரு நிலைமை அப்படியே இருக்குமா இருக்காதா தெரியாது. ரெண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் இடங்கள் மாறும், அமையும், தொகுதிகள் அமையும் அப்படின்னு சொன்னால் என்ன, அதுக்கு ஒரு என்ன க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க, அளவுகோல் என்னவாக இருக்கும். டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்களே, நிலப்பரப்பு. அப்படியா இப்போ சென்னை மாவட்டம் எடுத்திங்கன்னா ஸ்பேஸ் கம்மி தான். சென்னை போல் பல மடங்கு பெரிய மாவட்டங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 8 தொகுதின்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணம் வச்சுக்கிட்டாங்க. மொத்த மாவட்டத்துக்கும் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருக்கும். இப்போது மதுரை, புதுக்கோட்டை, இப்போ பெரிய பெரிய மாவட்டங்கள் அளவில் நிலவியல் அடிப்படையில் பெரிதாக இருக்கும் சென்னையை விட. ஆனால் சென்னை மக்கள் தொகை அதிகம். சென்னை இப்போ மக்கள் தொகை அதிகமாக தான் சென்னையிலேயே 3 தொகுதி வருது, மக்களவை தொகுதி. அது மாதிரி வருமா இல்லை மக்களவை ஸ்பேஸை பொறுத்து அமையுமா தெரியாது. இதெல்லாம் அமைச்ச பிறகு தான் அந்த கமிட்டி வந்து பரிந்துரை செய்யும். அது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். பிறகுதான் மக்களவையை எண்ணிக்கை கூடுதல் குறைதல் மாறுதல் எல்லாமே அதுக்கப்புறம் தான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொள்ளும். இது வர்றதுக்கு ஏன் நாளாகும். இது இப்போவே ஆரம்பிக்கவே இல்லை, புத்தகத்தையே பிரிக்கலை. ஆனால் எல்லாத்தையும் படித்து முடிச்ச மாதிரி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரி வேலையாக இன்னும் அதை பற்றி அறிவிப்பு கூட வரல. அதனால் இது ஒரு தேவையற்ற கவலைன்னு நினைக்கிற ஒன்று. இதில் இன்னொரு 2 விஷயம் என்னென்னா, இதெல்லாம் அப்படியே வச்சுப்போம். இது ஒரு பக்கம். இது நிஜமாகவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுட்டா கூட மக்களவை தொகுதி எண்ணிக்கை 543லிருந்து 848ஆக உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற பட்சத்தில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு 39 மக்களவை தொகுதி என்பது 49 தொகுதியாக அதிகரிக்கும். 10 தொகுதியில் கூடும். இது எல்லா மாநிலங்களும் கூடும். ஏன்னா மொத்தமாக மக்களவை தொகுதி எண்ணிக்கை கூடும்போது அதுக்கேற்ற மாதிரி கூடும். அதே சமயத்தில் அதுக்கு உண்டான பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு இருக்குது, அதுவும் வரும். அப்போ அதுவும் வந்தால் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக இடங்கள் கிடைக்கக்கூடும். அது எவ்வளோ எண்ணிக்கைங்கிறது அப்போ அந்த சூழலில் தெரியும் நமக்கு. ஆக கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இது ஒரு பக்கம். மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் வகுக்கப்படும் அப்படின்னா தமிழ்நாட்டில் குடும்ப கட்டுப்பாட்டு
குடும்ப நலத்திட்டங்களை வந்து சிறப்பாக செயல்படுத்துறதுனால தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு மக்களவை தொகுதி எண்ணிக்கை குறையும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 8 இடங்கள் குறையும். 39 8 குறைஞ்சு 31 இடங்கள் தான் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் அப்படியெல்லாம் ஆகுமான்னு தெரியல. மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் இப்போ வட மாநிலங்களில், வடகிழக்கு மாநிலங்கள்லேயே மக்கள் தொகை அதிகமாக இல்லையே, அப்போ அவங்களுக்கும் குறையக்கூடும்ல, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதெல்லாம் எதுக்கு? ஒன்று இதை அடிப்படையாக வச்சுட்டு செய்வாங்களா தெரியாது. இன்னொரு விஷயம், தென் மாநிலங்களில் வட மாநிலங்களான பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், மணிப்பூர், மிசோரம் போன்ற மாநிலங்களில் பிழைப்புக்காக வேலை தேடி இங்கே வந்து 10-20 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலே செட்டில் ஆனவங்களாம் உண்டு. அவங்க பல பேர் ஆதார் அட்டையெல்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ மக்கள் தொகை தமிழ்நாட்டை பொறுத்தவரை தென் மாநிலங்களில் பொறுத்தவரை அதிகரிச்சுக்கா குறைஞ்சிருக்கா தெரியாது. அவங்களோட வருகை செட்டில்மெண்ட்டை இப்போ 100 பேர் வட மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க, வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் வட மாநிலத்துலேருந்து 100 பேர் வந்தால் நிச்சயமாக ஒரு 30 பேராக இங்கே செட்டில் ஆகிடுவாங்க. உதாரணத்துக்கு கருத்துக்கு சொல்ல, அப்போ மக்கள் தொகை வந்து இங்கே அதிகரிக்குமா குறையுமா? இந்த கேள்விக்குறி இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெப்ரசன்டேஷன் வருமா இல்லையா? ஆனால் அதில் என்ன சொல்லுவாங்க, வட மாநிலத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்கள வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க முடியுமா? அதை இப்போ தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிறவர்கள் எண்ணிக்கை நிறைய கணிசமாக இருக்காங்க. அப்போ இங்கே தெலுங்கு பேசுகிறவங்கள தெலுங்கு தேசத்தையும் ஆந்திர பிரதேச ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த 2 கட்சி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையா? ஆந்திர பிரதேசத்திலும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, இப்போ பாரத ராஷ்ட்ரிய சமிதி, இந்த 3ம் தெலுங்கர்கள் நடத்துகிற கட்சிகள். இந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையே? தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்காங்களா? ஆனால் என்ன அர்த்தம்? தெலுங்கு பேசுபவர்களாக இருந்தாலும் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு பல நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் செட்டில் ஆனால் கூட தமிழ்நாட்டுக்கு கேரக்டருக்கு மாற்றிட்டாங்க. அதுபோல் வடநாட்டவர்களும் காலப்போக்கில் மாறுவாங்க. அதனால் இவங்களும் வடநாட்டு இதை தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அது ஒரு ஏற்புடையதல்ல. இப்படி பார்த்தாலுமே அப்படி ஒன்றும் கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. அதனால் இப்போதைய சூழலை அதுக்கான அவசியம் இல்லை. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் கோபால்சாமி சொல்வது முழுக்க சரியானது. அப்புறம் ஏன் சார் இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் பெருசாக பேசுகிற மாதிரி போகுது? அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேறு ஏதோ சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் திடீரென்று இந்த பிரச்சனை கிளப்புறாங்க. இன்னொரு தகவல் பல பேருக்கு தெரியாது, அநேகமாக இந்த ஆளுங்கட்சியினை சேர்ந்த தலைவர்கள் கூட தெரியுமான்னு தெரியல. இந்த பிரச்சனை 1980களே அப்போதைய தமிழக நிதி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் பேசியிருக்கிறார். நான் செய்தியாளர்னா கவர் பண்ணியிருக்கேன். அவரே சொல்லியிருக்கார், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுனால எங்களுக்கு மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் அபாயம் உண்டு. எப்போ சொன்னார்? 80களில். சரி, எப்படி வச்சுப்போம், 85னே வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஏன்னா அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்திருக்காரு, நாவல் நெடுஞ்செழியன் வந்து நிதியமைச்சராக இருந்திருக்காரு. அப்போ நான் செய்தியாளர்னா கவர் பண்ணியிருக்கேன். அந்த உறுதியில் சொல்கிறேன். 85ன்னு ஒரு உத்தேச ஆண்டுன்னு வச்சுக்கலேன். எவ்வளோ நாள் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. இது மாறலையே. 40 ஆண்டுகளில் ஒரு பெரிய மாற்றம். அப்போவே கவலை தெரிவிச்சிருக்காங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பே கவலை தெரிவிக்கப்பட்டதே தவிர இது பாதிப்பு இல்லை. ஏன்னா அப்போவும் காங்கிரஸ் மத்தியில் இருந்து செல்வாக்குள்ள வடநாட்டு கட்சிகள் தான் தலைவர்லாம் செல்வாக்கோடு இருந்தாங்க. என்ன நடந்தது ஒன்றும் செய்யாது. அதனால் உடனே இது நடக்குமா என்றால் அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே சார். இதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்படி சார் எடுக்க போகுது? இல்லை, அப்படி ஒன்றும் ஆக சரியான. தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஜிஎஸ்டி நிறைய கொடுக்குறோம், நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அவ்வளோ லேசில் வந்து நமக்கு வந்து அரசியல் ரீதியாக சில செய்வாங்க. இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டிலிருந்தும் பாஜக கால் ஊன்ற முயற்சி. நம்ம அரசியல் பார்க்கணும். ஒன்று மத்தியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அல்லது பாஜக. இன்றைக்கு பாஜக தான் வலிமையான கட்சியாக இருக்குது. அது என்ன பண்ணும்? தமிழ்நாட்டில் வேறொருவரும் பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் வேண்டோடும், எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான இடங்கள் வேணும்னு விரும்புமா இல்லையா? இப்படி வச்சுப்போம். பார்லிமெண்ட்டில் நார்த்தில் இப்போ பாருங்கள், உத்தரப்பிரதேசத்துலேயே பாஜகவுக்கு பெரும் இடங்கள் இழந்திருக்கு. கிட்டத்தட்ட பாதி இடங்கள் இழந்திருக்கு 80 தொகுதியில். அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணுறது தென் மாநிலங்களுக்கு இடங்கள் வேணும்.
இப்போ வந்து கூட்டணி கட்சியாக தெலுங்கு தேசம் இருக்குது, அதனால் சமாளிக்கிறாங்க. பீகாரில் வந்து நிதிஷ்குமார் கட்சி இருக்குது. ஆனால் நாளைக்கு தேவைப்படும் போது தமிழ்நாட்டிலும் கணிசமான பாஜக இடங்கள் தேவை. ஒன்று பாஜக எம்பிக்கள் தேவை, அல்லது பாஜகவுடைய ஆதரவு கட்சிகளுடைய எம்பிக்கள் தேவை. அப்படின்னா கூட இடங்கள் வேணும்னு தான் விரும்புவோம். பாஜக அதிகமான இடங்கள் வேணும். அப்படி தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இடங்கள் குறைக்கிறதுக்கான முயற்சியில் இறங்காது. எனக்கு நிறைய சீட் அங்கேன்னு வேணும் அப்படின்னா நிறைய இடங்களுக்கு கொடுக்கத்தானே செய்யும். லாஜிக்காக சொல்கிறேன், அரசியல் பார்வையில் சொல்கிறேன். அங்கேனால பாஜகவும் அப்படி செய்யாது. நாளைக்கு வந்து இப்போ காங்கிரஸே இப்போ பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களுக்கு அது செல்வாக்கு இழந்து போச்சு. நாளைக்கு அது ஆட்சி அமைக்கணும்னா தென் மாநிலத்துக்கு கூட சீட்டு வேணும்னு பண்ணியிருக்காங்க, கடந்த முறை பண்ணியிருக்காங்க. ஆகையினால தென் மாநிலங்களை அவ்வளோ லேசாக புறக்கணிக்கவும் மாட்டார்கள் தேசிய கட்சிகள் என்கிற வகையில். மற்ற ஆம் ஆத்மி தமிழ்நாட்டில் போட்டியிடாது, அதனால் அந்த கட்சியை பற்றி பேச வேண்டாம். திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் போட்டியிடாது, ஆனால் அந்த கட்சிகளை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனால் அதிகமான இடங்களை எதிர்பார்ப்பது ஒன்று காங்கிரஸ் இல்லை பாஜக. அவர்கள் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இடங்கள் குறைவதை விரும்ப மாட்டார்கள். கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணுது. அங்கே சீட்டு பார்லிமெண்ட் சீட் குறைஞ்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லையா, அதனால் அவங்க ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிஜேபியும் நாளைக்கு நீ கர்நாடகா காங்கிரஸ் போச்சுன்னு பிஜேபி வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இடங்களை குறைப்பதுக்கு, மக்களவை இடங்களை குறைப்பதுக்கு விரும்ப மாட்டாங்க. தெலுங்கானாவிலையும் அதே தான். இப்போ காங்கிரஸ் நாளைக்கு பிஜேபி வரணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் எல்லா மாநிலங்கள்லேயுமே வந்து இடங்களை தென் மாநிலங்களில் மக்களவை இடங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று கருத மாட்டாங்க. உனக்கு ஆள் தேவை, அதனால சொல்கிறேன். இப்போ ஒருவேளை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை மக்கள் இடங்கள் கூடுமா குறையுமான்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சாத்தியக்கூறு இருக்குதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா மக்களவை புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தில் பழைய நாடாளுமன்ற கட்டடத்தில் இருந்த இடங்களை விட கூடுதலான இடங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் கொள்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அப்படியே இருந்தால் கூட 743 இடங்கள், அதாவது 748 இடங்களாக இப்போது 543 இடங்கள் இருக்குது. அது இன்னும் அதிகரித்து 848ஆக உயர்த்துவதற்கான திட்டம் இருப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. அது ஓட்டு வேணும்னா அந்த மாதிரி இடங்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் அப்படி ஆனால் அது கவலைக்குரியது என்னன்னா, மாநில கட்சிகளில் இல்லை, சின்ன சின்ன கட்சிகள், நான் சொல்கிறது சின்ன தேசிய கட்சிகள் உட்பட சொல்கிறேன். ஆர்ஜேடிக்கோ அதாவது ஐக்கிய ஜனதா தள் கட்சிக்கோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கூட குறையும். ஏன்னா பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் போகும். ஆனால் அந்த மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் போது எந்தெந்த கட்சிகள் அந்தந்த இடங்களில் அதிகமான இடங்களை பெறுகிறதோ அவர்களை பொறுத்து தான் நாளை ஆட்சி அமைவதில் ஆட்சிக்கான செல்வாக்கும் அமையும். அது எப்படி நம்ம இப்போ யூகிச்சு சொல்ல முடியாது. உள்ள காங்கிரஸே மெஜாரிட்டியே வருவான், இல்லை பிஜேபியே மெஜாரிட்டி வருவான், இல்லை நார்த்தில் இருக்க இன்றைக்கு வடநாட்டில் பல மாநிலங்களில் புதிய கட்சிகள் மாநில கட்சிகள் வலுவொன்று வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதாதள், ஐக்கிய ஜனதாதள், ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதள், ஆர்எல்டி ராஷ்ட்ரிய லோக்தள், இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கா, ஆம் ஆத்மி, இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கும்போது அவங்களுக்கும் இடங்கள் கிடைச்சதுன்னா என்ன ஆகும், இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. அதனால் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை வேண்டுமானால் அதிகரிக்கப்படக்கூடும். அதனாலே எந்த மாநிலமும் பெரிய அளவு பாதிக்கப்படுமா என்பது சந்தேகமே தான். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சார். சேனல் பை அலவரிசிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.